லெசன் 8 டே 4. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் வாரத்தின் 7 நாட்கள் பற்றி பார்க்க போகிறோம். வார்த்தைகள் 41 முதல் 50 வரை. வாரம், இதை ஹிந்தியில் 2 விதமாக சொல்லலாம். முதலாவது வாரம், ஹஃப்தா, ஹஃப்தா. வாரம், சப்தாக், சப்தாக். இந்த இஹ் என்ற வார்த்தை சைலண்ட். இந்த ஹஃப்தா அப்புறம் சப்தா இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஹஃப்தா என்ற வார்த்தை தினசரி பயன்படுத்தப்படும் பேச்சு வழக்கு சொல். இந்த சப்தா என்ற வார்த்தை எழுத்து வடிவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படும் சொல். இந்த 2 வார்த்தைகளில் எதை வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, இதை ஹிந்தியில் 2 விதமாக சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை, ரவிவார், ரவிவார். ஞாயிற்றுக்கிழமை, இத்வார், இத்வார். இந்த ரவிவார் மற்றும் இத்வார் இந்த இரண்டிற்கும் என்ன வேறுபாடு என்றால், பேச்சு வழக்கில் இரண்டுமே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரவிவார் என்ற வார்த்தை எழுத்து வடிவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த 2 வார்த்தைகளுக்கும் ஒரே பொருள்தான். இரண்டில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். திங்கள்கிழமை, சோம்வார், சோம்வார். செவ்வாய்க்கிழமை, மங்கள்வார், மங்கள்வார். புதன்கிழமை, புத்வார், புத்வார். வியாழக்கிழமை, இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் 2 பொருள் உள்ளன. வியாழக்கிழமை, குருவார், குருவார். வியாழக்கிழமை, பிரகஸ்பதிவார், பிரகஸ்பதிவார். இந்த 2 வார்த்தைகளில் குருவார் இந்த வார்த்தை அதிகமாக பேச்சு வழக்கில் பேசப்படுகிறது. இந்த பிரகஸ்பதிவார் இந்த வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையாகும். வெள்ளிக்கிழமை, சுக்கிரவார், சுக்கிரவார். சனிக்கிழமை, சனிவார், சனிவார். வாரத்தின் 7 நாட்கள் பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான கேள்வி. வாரம், ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் 2 பொருள் உள்ளன. இந்த 3 வார்த்தைகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. தன்யவாத் தோஸ்தோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.